Please subscribe Sadhguru Sai Creations. ஜூஸை குடிக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். அதிகமான உதிரப்போக்கு இருக்குது, அனிமியா பிரச்சனை இருக்குது அப்படின்னா இதை நம்ம தொடர்ந்து குடித்தோம்னா ரொம்ப ஈஸியாக, அதாவது பற்களோட வலிமைன்றது ரொம்ப முக்கியம். இளமையாக இருக்கணும்னா அந்த நரைமுடி எப்படியோ அந்த மாதிரி தான் கூட சாப்பாடு அதில் வச்சு சாப்பிட்றதுல இருந்து நம்ம சித்த மருத்துவத்துலலாம் பயன்படுத்தக்கூடிய வாழை இலை குளியல் நம்ம பாடியில் எங்கே ப்ளீடிங் இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு நமக்கு இம்பூரல் பயன்படுது. சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். பெண்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இளமையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இளமையாக இருப்பதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதே மாதிரி தான் ஆண்களுக்குமே. ஸோ ஒரு 10 வயது குறைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு யாராவது சொன்னால் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நமக்கு இளமையாக இருப்பதற்கு முக்கியமாக பெண்களுக்கு பார்த்தோம்னா ஒரு 40 வயதை கடந்த அந்த மெனோபாஸ் டைம் வருதுன்னா ரொம்பவே ஒரு மாதிரி வயதான மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். ஸ்கின் ட்ரைனஸ் வர்றது, பிரிங்கிள்ஸ் வர மாதிரி இருக்கும். சின்ன சின்னதாக நம்ம முகத்தில் வாட்ஸ் வரும், தேவையில்லாத மருக்கள் நிறைய பேருக்கு வருது. முகத்தில் கழுத்து பகுதியில் பெண்களுக்கு நிறைய இருக்கும், முதுகு பகுதியிலும் நிறைய வாட்ஸ் வர மாதிரி இருக்கும். இதனோடு சேர்ந்து வயதாகுது, 40 வயதை கடந்திருக்கிறோன்னா அங்கங்கே கருமை நிற திட்டுக்கள் மாதிரியோ இல்லை மெலஸ்மா வரக்கூடிய பிரச்சனையும் நிறைய பெண்களுக்கு வருது. இது எதனால் ஏற்படுது? நம்ம உடல் எப்போதுமே நம்ம இளமையாக இருப்பதற்கு சில வழிமுறைகள் இருக்குது. அதில் சில கற்ப முறைகள் சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க. காயக்கற்ப முறை அப்படின்னு சொன்னாலே நம்ம உடல் ஆரோக்கியமாக இளமையாக நீண்ட நாள் வாழ்வதற்கு ஒரு மூலிகையை எப்படி நம்ம கற்ப முறைப்படி நம்ம சாப்பிட்றோன்றது தான் கற்ப முறை, காயக்கற்ப முறை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம உடலில் இந்த பிரச்சனைகள்லாம் இருந்துக்கிட்டே இருந்து நம்ம சரியாக ஹேண்டில் பண்ணாமல் கவனிக்காமல் விடும்பொழுது ரொம்ப ஈஸியாக ஒரு முதுமைத்தன்மை அப்படின்றது ஏற்படுது. இதில் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம நீரிழிவு நோயை சொல்லலாம். ஸோ சர்க்கரை நோயாளிகள் சீக்கிரமாகவே எனக்கு ஒரு 35 இயர்ஸ்லேயே சுகர் வந்துருச்சு, ஒரு 40 இயர்ஸில் சுகர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது ஈஸியாக நமக்கு வயதான மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்படுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரொம்ப பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, இதனால் எனக்கு டென்ஷன் எப்போவுமே காலையிலேருந்து இரவு வரைக்குமே நிறைய பேர் ஒரு டென்ஷன்லேயே இருப்பாங்க, முகத்தை எப்போவுமே கடுகடுன்னு வச்சுக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப ஈஸியாக நம்மளுடைய முகத்திலும் சரி உடலில் இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே அதிகமான டேமேஜ் ஆகி உடனே நமக்கு ரொம்ப சீக்கிரத்தில் வயதான தோற்றம் வரும். ஹேர் ஃபால் பிரச்சனையும் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ தலைமுடி உதிர்தல் பிரச்சனையும் இருந்து கிரே ஹேர் ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வயதான தோற்றம் ஏற்படுறதுக்கு இது எல்லாமே காரணம். இதனோடு சேர்ந்து ஹார்மோன் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலோ, அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை, நம்ம பல வருடங்களாக சிகிச்சையே கொடுக்காம சிகிச்சை எடுத்துக்காமல் இருக்கக்கூடிய இந்த இரத்த சோகை நம்ம சரியாக கவனத்தில் எடுத்துக்காமல் இருந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஸோ அந்த டீஜென்ரேஷன்றது ரொம்ப சீக்கிரம் வந்துடும். முதுகு பகுதியில் பார்த்தோம்னா அந்த போன்ஸ் எல்லாமே வீக் ஆகி கூன் விழுந்த மாதிரி ஆகிடும். ஒரு 35 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தாவே நிமிர்ந்தே உட்கார முடியாத மாதிரி ஒரு நிலைமை. இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்குது. லைட்டாக ஹம்ப் கூன் வளைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்பைனல் கார்டோட வலிமையை இழந்த மாதிரி. ஸோ ரொம்ப தூரம் நடக்க முடியல, உட்கார முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் தூரம் நடந்தால் மூச்சு வாங்குது. ஸோ இந்த மாதிரி ஹார்மோன் பிரச்சனைகள் இருந்தாலும் ஓவர் ப்ளீடிங் நிறைய பெண்களுக்கு பார்த்தோம்னா அந்த 40 வயதை கடந்து இருக்கக்கூடிய அந்த மெனோபாஸ் டைமில் எக்ஸஸ் ப்ளீடிங், ஓவர் ப்ளீடிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அளவு கடந்து ப்ளீடிங் போய்கிட்டே இருந்துச்சுனாலும் நமக்கு அந்த ஒரு உடலில் அந்த ஸ்டாமினாவே இல்லாத மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு உடலில் அந்த பழைய மாதிரி ஒரு ஸ்டாமினா, ஒரு தெம்பு வர்றதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம இளமையாக இருப்பதற்கும் என்ன பண்ணலாம், அப்போ பாடியில் பேசிக் நியூட்ரிஷன் சத்துக்கள் நமக்கு கிடைக்கணும். இதை தாண்டி பார்த்தோம்னா சில உணவு முறைகளில் கால்சியம், அதுவும் முக்கியமாக மெக்னீஷியம், இந்த மெக்னீஷியம் தான் நமக்கு அந்த ஒரு ஏஜிங் ப்ராசஸ் கொஞ்சமாக தடுக்கிறதுக்கு நமக்கு இந்த மெக்னீஷியம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் ஹைலூரானிக் ஆசிட்,
மற்றும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இது எல்லாமே இருக்கக்கூடிய உணவுகள், காய்கறிகள், பழங்கள் இது எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிடணும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா தினமுமே ஒரு வாழை அப்படின்னு சொல்கிறது, அதாவது செவ்வாழை இல்லைன்னா பேயன் வாழை ரொம்ப ரொம்ப சிறந்தது. இந்த காயக்கற்ப முறைகளை இந்த 2 வாழையை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. அதுவும் இந்த பேயன் வாழை அப்படின்னு சொல்கிறது டெய்லி ஒன்று சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்ம உடலில் அந்த டெட் செல்ஸ் இருக்கிறது, ஃபேஸ் எல்லாமே வந்து நல்லா ஒரு க்ளோவிங் வர்றதுக்கு, ஒரு பொலிவோடு இருப்பதற்கு நமக்கு பயன்படும். தினமுமே ஒரு பேயன் வாழையை நம்ம பயன்படுத்தி சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா நம்ம குடல் பகுதி சுத்தமாகும், நம்ம சாப்பிட்ற உணவு நல்லாவே டைஜஷன் ஆகும், ஏஜிங் ப்ராசஸ் அப்படின்றது தடைப்படும். பொதுவாகவே வாழை அப்படின்னு சொன்னால் பல ரகங்கள் அதில் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு மாதிரியான மருத்துவ குணங்கள் நமக்கு நிறையவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த பேயன் வாழையை நம்ம சாப்பிடும்போது உடலில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். இதை தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா வாழை இலை. ஸோ வாழை இலையை பொறுத்த வரைக்கும் நிறைய மருத்துவ குணங்கள், நம்ம சூடாக சாப்பாடு அதில் வச்சு சாப்பிட்றதுல இருந்து நம்ம சித்த மருத்துவத்துலலாம் பயன்படுத்தக்கூடிய வாழை இலை குளியல். ஸோ இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் போயிட்டு இளமையான ஒரு தோற்றம் வரும். நிறைய தோல் நோய்களுக்கும் இதை நம்ம பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி தான் இந்த வாழை இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டு இதனோட கொஞ்சம் அருகம்புல் சேர்க்கணும். ஸோ வாழை இலை வந்து ஒரு 2 கைப்பிடி அளவு கட் பண்ணி போட்டுக்கிறோம். அருகம்புல் வந்து 1 கைப்பிடி அளவு. இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு நல்லா தண்ணீர் விட்டு மிக்சியில் அரைச்சி ஜூஸ் எடுத்துக்கணும். ஒரு 200 ml அளவுக்கு இந்த ஜூஸை குடிக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். அதிகமான உதிரப்போக்கு இருக்குது, அனிமியா பிரச்சனை இருக்குது அப்படின்னா இதை வந்து நம்ம தொடர்ந்து குடித்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய அனிமியா கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறது நமக்கு தெரியும். இதை தாண்டி பார்த்தோம்னா நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதாவது நம்ம டெய்லி என்னென்ன மூலிகைகளை சாப்பிட்டா நம்ம இளமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம காலையில் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணுறதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் சில மூலிகைகளை வந்து சேர்த்துக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரஷ் பண்ணுறதே கூட, பல் துலக்குவது கூட மூலிகை சார்ந்த பல்பொடிகளை பயன்படுத்தும் பொழுது ரொம்ப ஈஸியாக, அதாவது பற்களோட வலிமைன்றது ரொம்ப முக்கியம். இளமையாக இருக்கணும்னா அந்த நரைமுடி எப்படியோ அந்த மாதிரி தான். ஸோ பற்கள் வந்து விழுந்துச்சா வயசாகிடுச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி பற்கள் வலிமையாக இருக்கணும்னா மூலிகை சார்ந்து இருக்கக்கூடிய பற்பொடிகளை நம்ம பயன்படுத்தலாம். இதில் கொட்டைப்பாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கொட்டைப்பாக்கு எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான துவர்ப்பு சுவை நம்ம உடலில் இருக்கக்கூடிய தளர்ந்த தசைகளை இறுக்கமாக வச்சிருக்கக்கூடியது. ஏன்னா முகத்தில் டக்குன்னு வந்து உங்களுக்கு ஒரு வயதான தோற்றம் வருதுன்னா தசைகள் வந்து கண்ணப்பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் வந்து தளர்ந்து போயிடும். ஸோ கீழே தொண்டை பகுதியில் வந்து தளர்ந்த தசைகள் இருக்குன்னா அதை இறுக்கமாக செய்வதற்கு கொட்டைப்பாக்கு ரொம்ப அவசியம். ஸோ அதுக்கு தான் தாம்பூலம் தரிக்கிறது அப்படின்ற ஒரு வழிமுறை வச்சுருப்பாங்க. ஸோ டைம் கிடைக்கும் போதெல்லாம் அடிக்கடி நம்ம வந்து தாம்பூலம் போட்டுக்கிட்டே வந்தோம்னா இதுலேயுமே வந்து இருக்கக்கூடிய அந்த அயன், அந்த கால்சியம் சத்துக்கள், சுண்ணாம்புலலாம் நிறைய கால்சியம் இருக்குது. ஸோ அது எல்லாமே சேர்த்து நம்ம முகத்தையும் வந்து இளமையாக வச்சுக்கிறதுக்கு அது பயன்படும். அதே மாதிரி இந்த கொட்டைப்பாக்கு சேர்த்து சாப்பிடும்போது அதிகமான உதிரப்போக்கு, எங்கே நம்ம உடலில் ப்ளீடிங் இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு நமக்கு கொட்டைப்பாக்கு பயன்படும். அதே மாதிரி முக்கியமாக சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய இம்பூரல் அப்படின்ற ஒரு மூலிகை. இந்த மூலிகையோட முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்னன்னா நம்ம பாடியில் எங்கே ப்ளீடிங் இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு நமக்கு இம்பூரல் பயன்படுது. இம்பூரல் லேகியம் அப்படின்ற ஒரு மருந்தே நமக்கு இருக்குது. இந்த இம்பூரல் லேகியத்தை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம உடலில் அதிகப்படியான உதிரப்போக்கு இருக்குது, எக்ஸஸ் ப்ளீடிங் இருக்குது, இல்லை பைல்ஸ் ஃபிஸ்டுலா இருக்குது, இல்லை ப்ளீடிங் கம்ஸ் இருக்குது. ஸோ அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு இம்பூரல் லேகியம் பயன்படும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் டாக்ஸின்ஸை வெளியேற்றுவதற்கும் இந்த இம்பூரல் சிறந்தது. ஸோ இது லேகியமாக நம்ம பயன்படுத்தும் போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத டாக்ஸின்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து நம்ம ரிமூவ் ஆகும்போது நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் வந்து உண்டாகும். ஸோ சில விஷயங்கள், அதாவது இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது, ஓவர் ப்ளீடிங் இருக்குது, சரியான உறக்கம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாமே சரி செய்கிறதுக்கு நான் சொன்ன இந்த வழிமுறைகளே நமக்கு ஃபாலோ பண்ணாவே சீக்கிரமாக நமக்கு வந்து ஒரு இளமை, அதாவது ஒரு நம்ம சாதாரணமாக ஒரு 40 வயதை கடந்துட்டோம் அப்படின்னா, இல்லைங்க பார்க்கறதுக்கு அப்படி தெரியல, ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கீங்க அப்படின்னு
நமக்கு தோற்றம் தெரியணும்னா உள்ள நமக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே நம்மளுடைய தோற்றத்தில் வந்து ஒரு இளமைத்தன்மை அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த மாதிரியான குறிப்புகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல் ஆரோக்கியமாக இருந்து இளமை நமக்கு அப்படியே மெயின்டைன் ஆகிறதுக்கு இது வந்து இந்த ஹெல்ப்ஸ் எல்லாமே நமக்கு யூஸ் ஆகுது. ஏன்னா சித்த மருத்துவத்தில் நிறைய காஸ்மெட்டிக்ஸ் நிறைய இருக்குது. அது அழகு சம்பந்தப்பட்ட மூலிகைகள், அதை எப்படி நம்மளுடைய அழகுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்ற நிறைய விஷயங்களும் இருக்குது. ஸோ இதில் வந்து அதில் சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபாலோ பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.